அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நம்ம மாறன் இருக்காங்கல்ல, மாறன் வந்து அதிரடியா வந்து நம்ம பிருந்தாவ வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்குள்ள மண்டபத்தில வந்து பல சம்பவம் நடந்து போச்சு. அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து நம்ம பிருந்தாவ வந்து ஒரு ஆட்டோல தூக்கி வச்சுட்டு மூட்டையோட மூட்டையா வச்சுட்டு கொண்டு போயிடுறாங்கல்ல. உடனே வந்து நம்ம மாறன் வந்து அந்த வண்டிய பார்த்துடுறாங்க. "ஏய் அந்தா தான் போகுது அந்த வண்டி. ஃபாலோ பண்ணிட்டு போனா நான் வந்து பிருந்தாவ எப்படியாவது கூடிய சீக்கிரம் வந்து மண்டபத்துக்கு கூட்டு வந்துருவேன். நீ மட்டும் எப்படியாவது சமாளிச்சுக்கிட்டு இரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல இருந்து அவங்க பைக் எடுத்துட்டு அந்த வண்டிய சேஸ் பண்ணிட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா கண்மணி வந்து பதட்டத்துல நிக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்ன கண்மணி ஒரு மாரி பதட்டத்துல நிக்கிறியே?" மாறன் போய் பிருந்தாவ கூட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு, "பயந்துகிட்டு இருக்கியோ?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்ன லூசா? நீ என்ன லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அவ யாரு? பிருந்தா யாரு? அவ என் தங்கச்சி. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கக்கூடாதா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ அப்படியெல்லாம் நினைக்க மாட்டியே! எனக்கு தெரியும். இப்ப இந்த பிருந்தாவ கடத்த சொன்னதே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ! அந்த அளவுக்கு வந்து உனக்கு நாலேட்ஜ் வந்துருச்சா? பரவால்ல. நான் தான் கடத்த சொன்னேன். இப்ப என்ன செய்ய போற? எனக்கு வந்து இந்த கல்யாணம் நடக்கிறது தான் முதல்ல இருந்தே பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல. அதையும் மீறி நீங்க வந்து கல்யாணம் நடத்துனா என்ன அர்த்தம்? நான் தான் நிப்பாட்டுவேன்னு சொல்லியிருந்தேன்ல. அதனால தான் கடத்துனேன். ஒழுங்கா கல்யாணத்த நிப்பாட்டுங்க. பிருந்தாவ நானே கொண்டு வந்து எப்படி கொண்டு போனாங்களோ, அப்படியே கொண்டு வந்து விட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்றாங்க. அது ஒண்ணும் அவசியமே கிடையாது. மாறன் போயிருக்கான்ல. கண்டிப்பா வந்து கூட்டிட்டு வந்துருவான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு போற மாரி தான் காட்டுறாங்க. கண்மணிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது. என்ன எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இந்த குடும்பத்தில வந்து நம்ம குடும்பம் வந்து வச்சுக்கிற கூடாது. நமக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாம நீயும் நானும் வந்ததே வந்து ரொம்ப வந்து தப்புன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது தங்கச்சியும் கூட்டு வந்து இந்த வீட்ல விட்டா என்ன இவளுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இந்த கல்யாணம் நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து நம்ம பிருந்தாவோட ரூம்குள்ள இருக்கிற மாரி காட்டுறாங்க. எல்லாருமே வந்து பிருந்தான்னு தேட ஆரம்பிச்சுடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா மாறன் வந்து சேஸ் பண்ணி போய்க்கிட்டு இருக்காங்க. பிருந்தாவ தேடி கடைசியில வந்து நம்ம இவங்களுக்கு தான் தெரியும்ல, யாரு நம்ம விஜிக்கு தான் பிருந்தாவ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரியும்ல. எப்படியாவது வந்து குடும்பத்துக்குள்ள வந்து குழப்பத்த உண்டு பண்ணி, சண்டைய உண்டு பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வள்ளிகம்மாட்ட போய் சொல்றாங்க. "அத்த என்ன அத்த நேரம் ஆயிடுச்சு. பிருந்தா வந்து கிளம்பிட்டாளா என்ன? வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். என்ன ஏதுன்னு போய் செக் பண்ணிட்டு வருவோம். பிருந்தா எப்படி இருக்கா? என்ன செய்றான்னு போய் செக் பண்ணிட்டு வருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுவும் சரிதான். பிருந்தாவ இங்க வந்ததுலேருந்து நான் பார்க்கவே இல்ல. வா போய் பார்த்துட்டு அவள வந்து நல்லா கிளம்ப சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி வராங்க. ஃபர்ஸ்ட்டு வந்தோனே கதவ தட்டுறாங்க. கதவ தட்டுனோனே வந்து நம்ம இவங்க வந்து பயந்துக்கிட்டே திறக்காங்க. வீரா வந்து பயந்துக்கிட்டே திறக்காங்க. திறந்த உடனேயுமே வள்ளியம்மா தான் வந்து நின்னுட்டு இருக்காங்க. "ஏய் வீரா வழி விடு. பிருந்தாவ போய் நான் பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஐயோ! அம்மா அவ இப்ப குளிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கா. இப்ப வேண்டாம். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாருங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஏய் அவள நான் பார்க்கறதுல என்ன இருக்கு? நான் போய் பார்த்துட்டு சில விஷயத்தெல்லாம் சொல்லணும். போய் சொல்லிட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா நீங்க போங்க. நானே வந்து கிளம்பி கொஞ்ச நேரத்தில வந்து கூட்டு வந்துருவேன். நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம். போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுடுறாங்க. "என்ன இவ பிருந்தாவ கூட பார்க்க விட மாட்டேங்கிறா." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. விஜி சும்மா இருக்காம ஏத்தி விடுறாங்க. "என்ன அத்த உங்கள கூட வந்து பார்க்க விட மாட்டேங்கிறாக. நான் தான் சொன்னேன்ல அப்பயே வந்து சொந்த அம்மானா வேற. நீங்க வந்து சும்மா தானே. அதனால தான் உங்கள பார்க்க விட மாட்டுக்காக போல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஏத்தி விட்டுர்றாங்க. இவங்க வந்து பயங்கரமான கடுப்பிலே இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வள்ளி வந்து என்ன வர வர வந்து வீரா செய்ற செயல் வந்து நல்லாவே இல்ல. நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வீரா வந்து டக்குனு மாறனுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. "டேய் மாறா எங்கடா இருக்க? சீக்கிரமா வந்து பிருந்தாவ கூட்டு வாடா. இங்கே இவங்கள வந்து என்னால சமாளிக்கவே முடியல. ஆளுக்கு ஒவ்வொரு முடிவு எடுத்துட்டு வந்துட்டு பிருந்தாவ பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. நானும் ஏதேதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே வந்து என்னால சமாளிக்கவே முடியாது. நீ பிருந்தாவ கூட்டு வந்தா தான் சரியா வரும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் எப்படியாவது சமாளிச்சுக்கிட்டு இரு. நான் கூடிய சீக்கிரம் வந்து பிருந்தாவ கூட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து மாசா வந்து போய் அந்த வண்டிய வந்து சேஸ் பண்ணுற மாரி காட்டுறாங்க. சேஸ் பண்ணோனே நிப்பாட்டினோனே இறங்கி எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து கண்மணி வந்து அந்த ரவுடி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. "இங்கே பாரு மாறன் வந்து தேடி வந்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு பின்னாடி தான் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருப்பான். எப்படியாவது வந்து உங்கள பிடிச்சிருவான். என்ன ஆனாலும் பரவால்ல. அந்த மாறனுக்கு என்ன செஞ்சா அந்த மாறன வந்து என்ன செஞ்சாலும் பரவால்ல. எனக்கு ஒண்ணும் கவலையே கிடையாது. இங்கே வந்து பிருந்தா வந்து வரவே கூடாது. பிருந்தா வராம இருந்தா தான் இந்த கல்யாணத்த நிப்பாட்ட முடியும். கல்யாணம் நிப்பாட்டுற வரைக்கும் நீங்க பிருந்தாவ வச்சிருக்கணும். அதுக்கு என்னனாலும் பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க. உடனே இறங்குனோனையுமே அவங்க வந்து மாறன் கூட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க.
சண்டை போட ஆரம்பித்த உடனே மாறன் வந்து அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்தையுமே அடித்து தும்சம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தும்சம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பிருந்தா வந்து காப்பாற்றிடுறாங்க. பிருந்தாவை காப்பாற்றிட்டு ஒரு வழியாக வந்து மண்டபத்தில் கொண்டு வந்து அவங்க ரூமில் வந்து சேர்த்துடுறாங்க. இதே மாதிரி இங்கிட்டு பார்த்தா எல்லாருமே அப்போ வந்து வள்ளி விஜி மட்டும்தானே வந்தாங்க. இப்போ பார்த்தா ராமச்சந்திரன் அவங்க அம்மா எல்லாருமே வந்து வீரா கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கே பிருந்தா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க வந்து இந்த இருக்காமா அந்த கூட்டு வரேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வழி விடு, நாங்கள் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து பயங்கரமான கோவப்பட்டு பேசிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம பிருந்தா வந்து கடைசி நேரத்தில் மாறன் வந்து ஜம்முன்னு கொண்டு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.